Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli. மக்களவையில் 4வது நாளாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியை பார்க்கிறோம். प्रश्नकाल के बाद आइए जिस नियमों के तहत भी आप चर्चा करना चाहते हैं सब दलों மக்களவையில் 4வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் விவகாரம், மாணவர்கள் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கூறி எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடுகிறார்கள். 4வது நாளாக அமளி நீடிக்கிறது. 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், மாணவர்களின் போராட்டம் உள்ளிட்டவை குறித்து அவையில் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்துகின்றன. 4வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் இது தொடர்பாக அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மக்களவை 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. सब दलों के साथ बैठकर हम चर्चा करने के लिए सरकार से भी बात करेंगे. सरकार भी चर्चा करने को तैयार. நாடாளுமன்றத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டம் நடைபெறுகிறது. அமளியால் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் போராட்டம் நடைபெறுகிறது. जो किसी को नहीं बोलने दूंगा प्रश्नकाल के अंदर प्रश्नकाल ही चलेगा. आप अगर प्रश्नकाल नहीं चलाना चाहते, प्रश्नकाल माननीय सदस्यों का सबसे महत्वपूर्ण समय होता है, जवाबदेह उसका होता है. சபாநாயகர் ஓம் பிர்லா எம்பிக்களை அமைதிப்படுத்த முயற்சிக்கிறார். 4வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு பக்கம் நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் எம்பிக்கள் இது தொடர்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் வலியுறுத்துகின்றன. நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் முழக்கம் எழுப்புகிறார்கள். जुडिशियल फास्ट ट्रैक कोर्ट भी बनाने के लिए ताकि कोई भी देश में पेपर लीक का घटना होता है तो कड़ी से कड़ी. மற்றொரு பக்கம் மாநிலங்களவையின் காட்சிகளை பார்க்கிறோம். அமைச்சர் கிரண் ரிஜிஜு பேசி வருகிறார். எதிர்க்கட்சிகள் அங்கும் முழக்கங்களை எழுப்பி வருகின்றனர். बिना कंडीशन डाले हो चेयरमैन और चर्चा शुरू करें. हम ये मांग करते हैं कि चर्चा आज ही शुरू होनी चाहिए. देखिए जो आज प्राइम मिनिस्टर का बयान हुआ है ये इन्वेस्टिगेटिव बयान है और दूसरा जो है एजुकेशन मिनिस्टर का इस्तीफा होना चाहिए. चर्चा करने के लिए चर्चा से चर्चा के लिए மக்களவையை
தொடர்ந்து மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வருகின்றன. 4வது நாளாக மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது மாநிலங்களவையும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். மாநிலங்களவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மக்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் எதிர்க்கட்சி எம்பிக்கள். நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, மக்களவை மாநிலங்களவை ரெண்டுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு இருக்காங்க. தற்போதைய நிலைமை என்ன? நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரிலே இன்று 4வது நாளாக மக்களவை மற்றும் மாநிலங்களவை முடங்கி இருக்கின்றன. இன்று நாடாளுமன்ற அமர்வு 11 மணிக்கு தொடங்குவதற்கு முன்னதாகவே கிட்டத்தட்ட 10:30 மணி சுமாருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்திலே ஆர்ப்பாட்டத்திலே ஈடுபட்டார்கள். அதே நேரத்திலே எதிர்க்கட்சிகளை சேர்ந்த உறுப்பினர்களும் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது, மோதல் போக்கு நிலவியது. அதே மோதல் போக்கே தற்போது மக்களவை மற்றும் மாநிலங்களவையிலே எதிரொலித்திருக்கிறது. நீட் விவகாரத்திலே, அதாவது நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் உள்ளிட்ட அனைத்து அது தொடர்புடைய விவகாரங்களையும் விவாதிக்க தயார் என அரசு தெரிவித்து வந்தாலும் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என இன்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினார்கள். சபாநாயகர் இருக்கையும் முற்றுகையிட்டார்கள். இதைத் தொடர்ந்து ஆளும் கூட்டணியைச் சேர்ந்த உறுப்பினர்களும் முழக்கங்களை எழுப்பினார்கள். இன்று காலையிலேயே பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுதேவையில் பதிவிட்டு வினாத்தாள் கசிவு குளறுபடிகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பு நீதிமன்றங்கள் மூலமாக விரைவாக தண்டனை பெற்று தரப்படும் என சொல்லியிருந்தார். அதைத் தவிர ராகுல் காந்தி பிரதமர் இல்லத்தை முற்றுகையிட்டு மாணவர்கள் போராட்டத்தை அரசியலாக்குகிறார்கள் எனவும் எதிர்க்கட்சி ஆளும் கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார்கள். இத்தகைய மோதல் போக்கு காரணமாகத்தான் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. பின்னர் மாநிலங்களவையிலே நீங்கள் சொன்னது போல மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தாங்கள் விவாதத்துக்கு தயார் என்று விளக்க முற்பட்டார். அப்போது மக்களவை எதிர்க்கட்சி தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். இதைத் தொடர்ந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் ஆளும் கட்சியை சேர்ந்த உறுப்பினர்களும் முழக்கங்களை எழுப்பினார்கள். அதனால் மாநிலங்களவையும் தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 2 அவைகளுமே ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அறிக்கைகள் அதற்கு பதிலடி என தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மாணவர்கள் இளைஞர் நலனுக்கு அதிக ஊறு விளைவித்ததே பிரதமர் நரேந்திர மோடி தான் என ராகுல் காந்தி கடுமையாக சாடியிருக்கிறார். ஆகவே நீட் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் தொடர்பான பிரச்சனைகள் தற்போது மிகவும் பரபரப்பான சூழலை உருவாக்கி அதன் காரணமாக நாடாளுமன்றம் 4வது நாளாக முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. விக்னேஷ், நிச்சயமா கணபதி, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான கோரிக்கையா இருக்கு. எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. அது தொடர்பா என்ன யோசனையில இருக்கு மத்திய அரசு? இதுவரை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இன்று காலையிலே நான் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த முக்கிய தலைவர்களிடம் பேசினேன். அவர்கள் அப்போது இத்தகைய சூழலில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நேரத்திலே ராஜினாமா நடைபெறுவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏற்கனவே நடைபெற்ற ஆலோசனைகள், அதாவது பாஜக தலைவர்கள் ஆலோசனைகள், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள் ஆலோசனைகள், அதிலே தர்மேந்திர பிரதான் தற்போது ராஜினாமா செய்ய வேண்டும் என்று எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை என தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே இப்போதைக்கு அவர்கள் நாடாளுமன்றத்திலே விவாதம் நடைபெற வேண்டும், அதன் மூலமாக ஆக்கப்பூர்வமான தீர்வுகள் கிடைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் எல்லா விசாரணைக்கும் தயாராக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. வினாத்தாள் கசிவுகளிலே ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும். மாணவர்கள் இளைஞர்கள் எதிர்காலத்துடன் யாரும் விளையாட நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அதே விஷயத்தை தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் வலியுறுத்த இருக்கிறார்கள். ஆகவே இந்த மோதல் போக்கு தொடரும் சூழல் தான் இப்போதைக்கு இருக்கிறது. கடப்பான் ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர்களும் பிரதமரின் அறிக்கையை நிராகரித்திருக்கிறார்கள். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். சோனம் வாங்சுக்கும் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், நாடாளுமன்றத்திலே விவாதம் நடத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார். ஆகவே இப்போதைக்கு சமரசத்துக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரியவில்லை. விக்னேஷ், சரி, தற்போதைய தகவல்களுக்கு நன்றி கணபதி.
மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கூறி மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் 4வது நாளாக எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். 2 அவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு வெளியேயும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். Transform your dreams into reality with the guarantee of assured placement and highest salary package. Admissions open at Francis Xavier Engineering College, the best institution situated in the heart of Tirunelveli.